ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே இந்திய பெருங்கடல் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா சீனாவுக்கு செக் வைக்கும் விதமா அரேபியன் சி பகுதியில ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவுல ஒரு ஏர்பேஸ அமைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த தீவுல தன்னுடைய விமானப்படை தளத்தை அமைக்க போறாங்க, அப்படி விமானப்படை தளத்தை அமைப்பதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையிடம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன ட்ரோன் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்ட ட்ரோன் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த ட்ரோனை பயன்படுத்தி இந்திய கடற்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் நாடுகளுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில மால்தீவ்ஸ் நாட்டிற்கு செக் வைக்கும் விதமா இந்தியா சில நகர்வுகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில மால்தீவ்ஸ் நாட்டோட வருமானத்துல கை வைக்கும் விதமா இந்தியா தன்னுடைய தனியார் நிறுவனங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மால்தீவுக்கு எதிராக செயல்படுத்த இருக்காங்க. அது என்ன திட்டம், இதன் மூலமா மால்தீவ்ஸ்க்கு இந்தியா எப்படி செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு சில முக்கியமான விஷயங்களை இந்தியா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய இந்தியாவின் முப்படை தளத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு அவர் பரிந்துரை செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லட்சத்தீப் பகுதியில இந்தியாவுக்கு ஒரு விமானப்படை தளம் வேணும் அப்படின்னு அவர் பரிந்துரை செஞ்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில இந்தியா அவரின் பரிந்துரைய தற்போது நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கேரள மாநிலத்தோட தலைநகரான திருவனந்தபுரத்தில இருந்து 450 கிலோமீட்டர் தூரத்துல அரேபியன் சி பகுதியில இந்தியாவுக்கு சொந்தமான மினிகோ அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுல இந்திய கடற்படை ஒரு ஃபைட்டர் ஜெட் ஏர்பேஸ் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருக்காங்க. இந்த மினிகோ தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. மினிகோ தீவு இந்தியாவின் லட்சத்தீப் தீவு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. அதாவது இந்த மினிகோ தீவு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, மினிகோ தீவு மற்றும் சுஹில்பார் தீவுக்கு இடையில 200 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சேனல்கள் இருக்கு. பல டிரில்லியன் டாலர் மதிப்பிலான சரக்குகளை ஏற்றி கொண்டு வர்த்தக கப்பல்கள் இந்த 200 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சேனல்களை கடந்துதான் பயணம் செய்யுது. குறிப்பா ஐரோப்பா, மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏசியா, நார்த் ஏசியா போன்ற இடங்களுக்கு மினிகோ தீவுக்கு அருகிலுள்ள இந்த 200 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சேனல்கள் வழியா வர்த்தக கப்பல்கள் தினம் பயணம் பண்ணுது. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இந்த மினிகோ தீவு இருக்கு. இந்த தீவுல இந்தியா ஒரு ஃபைட்டர் ஜெட் ஏர்பேஸ் அமைக்கும் பொழுது இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்தியாவை மீறி எந்த கப்பலும் அரேபியன் சி பகுதியில பயணிக்க முடியாது. இந்த மினிகோ தீவுக்கு அருகில் உள்ள சேனல்களை தாண்டி தான் மலாக்கா நீரிணை பகுதிக்கு கப்பல்கள் வர முடியும். குறிப்பா ஸ்ரீலங்காவுக்கு வர்த்தக கப்பல்கள் வரணும்னாலும் இந்த பகுதியை தாண்டி தான் வர முடியும். அடுத்து சூயஸ் கேனல், பர்ஷியன் கல்ஃப் வழியா சூடான் நாட்டிற்கு செல்லக்கூடிய கப்பல்கள், லம்போக் ஸ்ட்ரெய்ட் வழியா இந்தோனேஷியாவுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் இந்த மினிகோ தீவை தாண்டி தான் பயணிக்க வேண்டியது இருக்கும். இந்த சூழ்நிலையில இந்தியா அந்த இடத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் பேஸ் அமைச்சாங்கன்னா இவ்வளவு நாடுகளுக்கு செல்லக்கூடிய வர்த்தகத்தை இந்தியா நினைச்சா தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து அந்தமான் நிக்கோபார் பகுதியில் இருக்கக்கூடிய கேம்பல் பேல இந்தியா ஒரு ஏர்பேஸ அமைக்கணும் அப்படின்னு பிபின் ராவத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த கேம்பல் பே வழியாக தான் மலாக்கா நீரிணை பகுதிக்கு போக முடியும். அந்த இடத்துல இந்தியா ஒரு ஏர்பேஸ் அமைச்சாங்கன்னா எந்த கப்பலும் இந்தியாவை மீறி அந்த இடத்துல பயணிக்க முடியாது. அதனால அரேபியன் சி பகுதியில மினிகோ ஐலண்ட்லயும் அந்தமான் நிக்கோபார் பகுதியில கேம்பல் பே பகுதியிலையும் இந்தியா தன்னுடைய விமானப்படை தளங்களை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 2 விமானப்படை தளத்தை இந்தியா அமைச்சாங்கன்னா சீனாவுக்கு இந்திய பெருங்கடல்
பெருங்கடல் பகுதியில ஒரு மிகப்பெரிய செக்கா இருக்கும். ஏன்னா இந்த 2 விமானப்படை தளத்தை பயன்படுத்தி இந்தியாவால தன்னுடைய 7500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம மினிகோ தீவுல இந்த ஏர்பேஸ் அமைப்பதன் மூலம் அரேபியன் சி பகுதியில இந்தியன் ஏர்போர்ஸோட ரீச் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கும். அதுவே கேம்பல் பேல விமானப்படை தளத்தை அமைப்பதன் மூலம் தன்னுடைய குவாட் பார்ட்னரான ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்திய கடற்படையோட ரீச் இருக்கும். இதனால அரேபியன் சி மற்றும் சவுத் இந்தியன் ஓஷன் பகுதியில சீனாவின் வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்களுக்கு இந்தியாவால மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும். இந்தியா இந்த 2 விமானப்படை தளங்களை பயன்படுத்தி தன்னுடைய P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்களை இயக்க முடியும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள 31 MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்களையும் இந்த விமானப்படை தளங்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு தான் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களை மினிகோ தீவு மற்றும் கேம்பல் பே பகுதியில இருந்து இயக்கும் பொழுது அரேபியன் சி மற்றும் சவுத் இந்தியன் ஓஷன்ல இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா இந்த 2 விமானப்படை தளங்களை பயன்படுத்தி உலக வர்த்தகத்தையே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். குறிப்பா சீனாவின் வர்த்தகத்தை நிலைகுலைய செய்ய முடியும். ஏன்னா மினிகோ தீவு மற்றும் கேம்பல் பே பகுதி வழியாக தான் சீனாவின் 70% வர்த்தகம் நடைபெறுது. இந்த இடத்துல இந்தியா செக் வைக்கும் பொழுது சீனாவால இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசைய நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும். இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா இந்த 2 விமானப்படை தளங்களை உருவாக்குறது வெறுமன கடற்கொள்ளையர்களை தடுப்பதற்கும் ஒரு டிட்டரன் போஸ்டருக்காக கிடையாது. முழுக்க முழுக்க சீனாவுக்கு செக் வைப்பதற்காக தான் இந்த 2 விமானப்படை தளங்களையும் இந்தியா உருவாக்க போறாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் இந்திய கடற்படைக்காக திருஷ்டி 10 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை இந்தியாவில் தயாரித்து வழங்கியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இந்திய கடற்படையின் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்களிடம் இந்த திருஷ்டி 10 ட்ரோனை வழங்கியிருக்காங்க. இந்த திருஷ்டி 10 ட்ரோனை இஸ்ரேல் நிறுவனத்தோடு இணைந்து அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இந்தியால தயாரிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்ல பயன்படுத்தப்படும் 60% பாகங்கள் இந்தியால தயாரிக்கப்பட்டிருக்கு. 10 மாதங்களுக்கு முன்னாடி அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திடம் 4 திருஷ்டி 10 UAV-களை உருவாக்கும்படி இந்திய அரசாங்கம் ஒரு கான்ட்ராக்ட கொடுத்தாங்க. தற்போது அந்த கான்ட்ராக்டோட முதல் ட்ரோனை இந்திய கடற்படையிடம் அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் வழங்கியிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, வெறும் 10 மாதத்துல இஸ்ரேலிடம் இருந்து டெக்னாலஜியை வாங்கி 60% உள்நாட்டு பாகங்களோடு இந்தியா ஒரு ட்ரோனை உருவாக்கி இருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவின் தனியார் நிறுவனங்களோட ஆயுதம் தயாரிக்கும் திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்க இந்த திருஷ்டி 10 ட்ரோன்னால தொடர்ந்து 36 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை பிரத்யேகமா ரோந்து செல்வதற்கும் உளவு தகவல் சேகரிப்பதற்கும் இந்திய கடற்படை பயன்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 450 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு இந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியும். இந்த திருஷ்டி 10 ட்ரோன் ஒரு அதிநவீனமான ட்ரோன். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, திருஷ்டி 10 ட்ரோனை தான் நேட்டோ படையினர் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படை இந்த திருஷ்டி 10 ட்ரோன்களை அரேபியன் சி பகுதியில் இருக்கக்கூடிய போர்பந்தர் பகுதியில இயக்க போறாங்க. ஜனவரி மாசத்தோட இறுதியில இந்த ட்ரோன்கள் முழுவதும் இந்திய கடற்படையில இணைக்கப்பட உள்ளது. திருஷ்டி 10 ட்ரோன்களை இயக்குவதற்கு இந்திய கடற்படை வீரர்களுக்கு தற்போது பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. வீரர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி இந்த மாதத்தோட இறுதியில முடிவடையுது. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை வீரர்கள் அமெரிக்காவின் MQ-9 சி கார்டியன் ட்ரோன்களோடு இந்த திருஷ்டி 10 ட்ரோன்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல ட்ரோன்களை தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. அதை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியா தன்னுடைய முப்படைகளையும் தற்போது அதிக எண்ணிக்கையில ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய முப்படைகளுக்கு கிட்டத்தட்ட 97 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் தேவைப்படுது. அதுல 20 ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமே தேவைப்படுது. அதனால அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் வரும் காலத்துல இந்திய முப்படைகளுக்கு அதிக எண்ணிக்கையில இந்த திருஷ்டி 10 ட்ரோன்களை தயாரித்து கொடுக்க போறாங்க. தற்போது 20க்கும் மேற்பட்ட திருஷ்டி 10 ட்ரோன்களை அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் இஸ்ரேல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க. இந்த திருஷ்டி 10 ட்ரோன்கள் இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா வெறும் 10 மாதத்துல நேட்டோ நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீன ட்ரோனை 60% உள்நாட்டு பாகங்களோடு இந்தியாவில் தயாரித்திருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல முகமது மீசு அப்படிங்கிறவர் மால்தீவ்ஸ் நாட்டோட பிரசிடென்டா தேர்வாயிருக்காரு. இவர் ஒரு சீன ஆதரவாளர். அதனால அவர் எலெக்ஷன்ல நிக்கும் பொழுது இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை முன் வச்சுதான் தேர்தலை சந்திச்சாரு. அதாவது மால்தீவ்ஸ் நாட்டுல ஏதோ அதிக எண்ணிக்கையில இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பது போன்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிதான் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. ஆனா அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த பிறகு வெறும் 60 முதல் 70 இந்திய ராணுவ வீரர்கள் தான் மால்தீவ்ஸ்ல இருப்பது தெரிய வந்திருக்கு. அதுவும் இந்தியா மால்தீவ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்க டோனியர் ஏர்கிராப்ட் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு தான் அந்த வீரர்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முகமது மீசு இந்தியாவிடம் ராணுவ வீரர்களை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் இந்தியா நமது ராணுவ வீரர்களை திரும்ப பெறல. இந்த சூழ்நிலையில எப்போதுமே மால்தீவ்ஸ் நாட்டுல ஒரு பிரசிடென்ட் பதவியேற்றா தங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணமா இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அந்த விஷயத்தை தற்போது முகமது மீசு பிரேக் பண்ணி தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை துருக்கி நாட்டிற்கு செஞ்சாரு. அதற்கு பிறகு 5 நாள் சுற்றுப்பயணமா சீனாவுக்கு போயிருக்காரு. இதிலிருந்து முகமது மீசு ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் சீனாவுக்கு போய் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. சீனா தான் எங்களுடைய நம்பர் 1 நட்பு நாடு அப்படின்னு பிரகடனம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீனர்கள் அதிக எண்ணிக்கையில மால்தீவ்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வரணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்பு லட்சத்தீப் பகுதிக்கு பாரத பிரதமர் போயிருந்தாரு. அப்பொழுது லட்சத்தீப்ல இருக்கக்கூடிய அழகான இடங்களை புகைப்படம் எடுத்து போட்டிருந்தாரு. அந்த புகைப்படம் இணையதளத்துல வைரலா பகிரப்பட்டது. பாரத பிரதமரோட லட்சத்தீப் சுற்றுப்பயணம் எதற்கு அப்படின்னா மால்தீவ்ஸோட சுற்றுலாத்துறைக்கு செக் வைப்பதற்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு மட்டும் இந்தியால இருந்து 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் மால்தீவ்ஸுக்கு போறாங்க. அதனால இந்தியா தன்னுடைய லட்சத்தீப் பகுதியை ஒரு சுற்றுலா தலமா டெவலப் செஞ்சா மால்தீவ்ஸுக்கு பின்னடைவு அப்படின்னு பேசப்பட்டது. இதனை தொடர்ந்து மால்தீவ்ஸ் நாட்டை சேர்ந்த சில அமைச்சர்கள் இந்தியாவை தரக்குறைவா விமர்சிச்சாங்க. பாரத பிரதமரையும் ரொம்ப மோசமா விமர்சனம் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து நியூ டெல்லியில இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ் தூதரை அழைத்து இந்தியா தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், அக்ஷய் குமார் போன்ற பல பிரபலங்கள் மால்தீவ்ஸ் நாட்டை இந்தியர்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இணையதளத்துல மால்தீவ்ஸ்க்கு எதிரா இந்தியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நாம மால்தீவ்ஸ்க்கு போக கூடாது, லட்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு பலர் தங்களுடைய கோரிக்கையை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம மால்தீவ்ஸ் நாட்டிற்கு போக இருந்த பல இந்திய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய பயணத்தை ரத்து செஞ்சாங்க. இந்தியர்களோட இந்த பதிலடிக்கு பிறகு மால்தீவ்ஸ் இந்தியாவுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட அந்த 3 அமைச்சர்களை பதவி நீக்கம் செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்த விஷயத்தை விடுறது மாதிரி தெரியல. ஏன்னா இந்தியர்களோட ஈகோவை மால்தீவ்ஸ் அமைச்சர்கள் தொட்டு பார்த்துட்டாங்க. அதனால தற்போது பல இந்திய நிறுவனங்கள் லட்சத்தீப்ல டூரிசத்தை டெவலப் செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுல குறிப்பா டாடா குரூப் நிறுவனம் 2 ரெசார்ட்டுகளை மால்தீவ்ஸ்ல உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பாரத பிரதமரோட லட்சத்தீப் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு லட்சத்தீப்புக்கு சுற்றுலா போவதற்கு முயலும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 3400 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா டாடா, IHCL போன்ற பல இந்திய தனியார் நிறுவனங்கள் லட்சத்தீப்ல தங்களுடைய ரெசார்ட்டுகளை உருவாக்குவதற்கு தற்போது முன்வந்திருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் நடந்தால் மால்தீவ்ஸ்க்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவுக்கு எதிரா எந்த நாடு பேசினாலும் மால்தீவ்ஸை எப்படி நடத்தணுமோ அதே போன்றுதான் அந்த நாடுகளையும் நடத்தணும். அப்பொழுதுதான் இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உலகத்திற்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.